வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏ, எம்சிஏ 2க்குமான ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்துருச்சு. எல்லாத்துக்குமே அவங்களோட ரேங்க் அப்படின்றது உங்க கையில இருக்கும். நிறைய பேத்துக்கான கேள்வியா தொடர்ந்து நீங்க கேட்கறது அப்படின்றது, என்னோட ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? அல்லது என்னோட கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? அப்படின்றது தான் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு ஃபார்மேட் அப்படின்றது தான் இந்த பதிவு அப்படின்றது. இது முக்கியமான பதிவு அப்படின்றதுனால இதை முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஈஸியா உங்களோட ரேங்க்குக்கு நீங்க எந்த காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத அழகா கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2023 அண்ட் 24க்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கங்க. அதாவது 2024ல மொத்தமா அதாவது எம்பிஏல அப்ளை பண்ணிக்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா 6286. ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. அதாவது எம்பிஏ ரேங்க் லிஸ்ட் இந்த இயர் வந்தவங்களோட மொத்த எண்ணிக்கை அப்படின்றது 6286. சரிங்களா? அதே இது லாஸ்ட் இயர், அதாவது 2023ல எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. 2023ல மொத்த எண்ணிக்கை அப்படின்றது, அதாவது எம்பிஏ, ஃபர்ஸ்ட் எம்பிஏ சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எம்சிஏ சொல்லிடுறேன். எம்பிஏ ரேங்க் லிஸ்ட். ஸோ 7091. ஸோ கடந்த வருடத்தை விட இந்த வருடம் ஒரு 800 850 பேர் கம்மியா அப்ளை பண்ணியிருக்காங்க எம்பிஏல. சரிங்களா? அதே மாதிரி எம்சிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்துடலாம். எம்சிஏ இந்த இயர், அதாவது 2024ல 2473 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்திருக்கு. அதே சமயம் போன வருஷம் எத்தனை பேருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். இது 2023க்கானது. இதனோட ரேங்கோட எண்ணிக்கை அப்படின்றது 3346 பேருக்கு 2023ல. அதே சமயம் 2024ல பாத்தீங்கன்னா 2473 பேருக்கு வந்திருக்கு. 2473 பேர். ஸோ 2473 பேருக்கு வந்திருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 900 பேர் கம்மியா அப்ளை பண்ணிருக்காங்க. அதாவது 3346 போன வருஷம் அப்ளை பண்ணது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2473. ஸோ எம்பிஏ, எம்சிஏ ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 800 900 பேர் கம்மியா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் குறையுது அப்படின்றது இதனுடைய மீனிங்கா இருக்கு இல்லைங்களா? அடுத்ததா இவ்வளவு அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். அதாவது 2023ல அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, 7091 பேர் எம்பிஏக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 7091 பேர் எம்பிஏ அப்ளை பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங்ல. அதுல எடுத்தவங்களோட கவுண்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஸோ எடுத்த எண்ணிக்கை அப்படின்றது 4495 பேர் தான். ஸோ கிட்டத்தட்ட 2500 பேர் காலேஜ் எடுக்கல. ஸோ மொத்தமா எடுத்ததே, அதாவது 7000 பேர் அப்ளை பண்ணியே மொத்தமா காலேஜ் எடுத்தது அப்படின்றது 4500 பேர் தான். ஸோ இப்போ இந்த இயர் 6286 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எடுக்கக்கூடிய கவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 4000க்கு குறைவாக தான் இருக்க போகுது. ஸோ மறுபடியும் சொல்றேன், காம்படிஷன் லாஸ்ட் இயரோட இந்த இயர் குறையுது. இது எம்பிஏ. எம்சிஏக்கு எத்தனை பேர் எடுத்திருக்காங்கிறதையும் பார்க்கலாம். எம்சிஏ 3346 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். காலேஜ் எடுத்தவங்களோட ரெண்டாயிரத்தி 53 பேர் தான் எடுத்திருக்காங்க கடந்த வருடம். ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 2000 பேர் கூட எடுக்க மாட்டாங்க. ஒரு 1600 700 பேர் தான் ஓவராலா எம்சிஏலையும் எடுக்க போறாங்க. ஸோ உங்களோட கட் ஆஃப்
லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து உங்களுக்கான காம்படிஷன் அப்படின்றது குறையுது அப்படின்றது இது மூலிமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று, ரைட்டுங்களா? இது நம்ம வந்து தெரிஞ்சிடும், ரைட். அடுத்தது என்னோட ரேங்குக்கு நான் எந்த காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் எப்படி வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 80%, ஏன்னா இது எல்லாமே வந்து அசம்ஷன் தான். நம்ம யாருனாலையும் வந்து 100% வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு அசம்ஷனுக்கு என்ன வழி, அதுக்கானது தான் என்ன அப்படின்னா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரேங்க் கட் ஆஃப் அப்படின்றத நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். பர்சன்டைல் அண்ட் ரேங்க் ரெண்டுமே வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டிசைடிங் ஆர்டரில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரேங்க் வந்து 500 ரேங்க். எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இந்த எக்ஸல் ஃபைல்லேருந்து பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிடும் 500 ரேங்க். இந்த 500 ரேங்க் ரேஞ்ச் எங்கே இருக்குது? ஸோ தியாகராஜாவில் 500 ரேங்க் அப்படின்னா வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது இங்கே கொடுத்துருக்கிறது அப்படின்றதும் வந்து லாஸ்ட் இயர் ரேங்க் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இயர் நான் அந்த ரேங்க் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த காலேஜ் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம். மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்றது. ஏன்னா இதுவே வந்து லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் காம்படிஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ரேங்கை விட நம்ம அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். அதாவது 2023 ரேங்கை விட இன்னும் வந்து நம்ம காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா 500 கிடைக்குது அப்படின்னா இந்த வருஷம் 450 தான் கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். பட் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் காம்படிஷன், அது எம்சிஏவாக இருந்தாலும் நான் சொல்கிறது காம்படிஷன் குறைவாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அழகாக இதை பார்த்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒருத்தர் 500 ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தியாகராஜா கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து பிசி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா. இப்போ இந்த இடத்துல வந்து ஓசி கேட்டகரிக்கு 364ன்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ என்னோட இந்த இயர் ரேங்க்கும் வந்து எனக்கு 364 இருக்கு. நான் இந்த காலேஜ் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா ஷூராக எதிர்பார்க்கலாம். ஸோ 364 லாஸ்ட் இயர் கிடைச்சிருந்தது அப்படின்னா இந்த இயர் கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஈவன் வந்து 370 75 ஒரு 10% இன்னுமே வந்து இன்னொரு 10 ரேங்க் குறைவாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா கூட வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் அப்படியே ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடிய ரேங்கை நான் டிசைனிங் ஆர்டராக கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த எக்ஸல் சீட்டை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காலேஜ் செலெக்ஷனில் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எந்த காலேஜ் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே வந்து என்னன்னா இந்த ரேங்க் அப்படின்றத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து என்னன்னா இப்போ நிறைய இது வந்து சில காலம்ஸ் இப்போ ஓசி கேட்டகரி மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு, மற்ற காலம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா வந்து அந்த காலேஜஸ் எல்லாமே வந்து என்னன்னா லோ ரேங்க்னு நினைச்சுக்கோங்க, சரியா? எல்லா காலமுமே ஃபில் ஆகுது அப்படின்னா தான் வந்து என்னன்னா அந்த காலேஜ் ஈவனா காம்படிஷன் அதிகமா இருக்குது, ஒரு நல்ல காலேஜ் அப்படின்றதையும் வந்து நீங்க அதுல இருந்து வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு காலேஜுக்குமே கொடுத்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் எல்லாமே வந்து இந்த ரேங்கிங் இதுல வந்து வந்துருவாங்க. ஸோ 260 காலேஜ் வந்து எம்பிஏக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 260 லாஸ்ட் இயர் 249 காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க பாருங்க. 7000 6000 எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து அவ்வளவு இதெல்லாம் வந்து போகாது. ஸோ வந்து நம்ம ஓவரால் ரேங்கே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6286 வந்து முடிஞ்சிடுறதுனால வந்து உங்களுக்கு ஈஸியாக லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது எம்பிஏக்கும் அதே தான், எம்சிஏக்கும் வந்து அதே மாதிரி தான் நான் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க. எம்பிஏ எம்சிஏக்கும் அதே தான். நீங்கள் கேட்பீங்க இல்லையா, எனக்கு 100 ரேங்க் வந்திருக்கு, என்னோட கம்யூனிட்டி வந்து பிசிஎம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா வந்து என்னன்னா பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் லாஸ்ட் இயர் 101 ரேங்க் இருக்குது. இந்த வருஷம் நான் 100 ரேங்க் எடுத்துக்கிறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பிஹெச்டி டெக்னாலஜி. ஈவன் வந்து நீ இதெல்லாம் டாப் காலேஜஸ் சொல்கிறீங்க, ரைட்டு, செகண்ட் கிரேட் காலேஜஸ் அப்படின்றது சொல்லலாமா அப்படின்னா வந்து என்னன்னா அதாவது வந்து என்னன்னா ஒரு 50 காலேஜ் கீழே போகணும்னுங்களேன், சரியா? அந்த அளவுக்கு இங்கே வேல்யூ இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு காலேஜ் அப்படின்னா வந்து என்னன்னா அந்த ரேங்கை வச்சு நீங்கள் லாஸ்ட் இயர் ரேங்க்குக்கு அந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வருடம் நீங்கள் அதே ரேங்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து 200% வந்து. ஸோ ஆல்ரெடி கொடுத்தது போக வந்து என்னன்னா நம்ம வந்து ஓவராலாக அதாவது வந்து ஜோன் வைஸ் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னைன்னு வந்து 4 ஜோனாக பிரித்து அந்த 4 ஜோனுக்கான காலேஜஸ் அப்படின்ற லிஸ்ட்டும் வந்து 1 or 2 டேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் எனக்கு ஜோன்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
நல்ல காலேஜ் கிடைக்கணும் என்னோட கட் ஆஃப். அப்போ வந்து நான் எந்த காலேஜஸ் எல்லாம் ப்ரியாரிட்டி வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா என்னன்னா, இந்த எக்ஸல் சீட் அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ எம்சிஏ ரெண்டுக்குமே வந்து டாப் காலேஜஸ் அப்படின்றது வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அது இல்லாமல் எனக்கு இன்னும் அதில் வந்து என்ன கிளாரிட்டியாக தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த எக்ஸல் சீட் வேணும் அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எம்சிஏ எம்பிஏ ரெண்டுக்குமே வந்து இந்த எக்ஸல் சீட் அப்படின்றது வந்து நான் தந்துடுறேன். இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதாவது வந்து எல்லாமே ஃபில் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. அதாவது வந்து வெறும் ஓசி மட்டும் ஃபில் ஆன காலேஜஸ் அப்படின்றது கொடுக்காம ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த 4 கேட்டகரி வந்து மினிமம். ஏன்னா இதுதான் முக்கியமானது, கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ இந்த 4 கேட்டகரியும் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னாவே வந்து என்னன்னா அது நல்லா மூவிங்கில் இருக்கிற காலேஜ், நல்ல காலேஜ் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வேணும் அப்படின்னீங்கனாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். அது இது இல்லாமல் வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து பேச போகிறோம். தொடர்ந்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னும் முக்கியமான